இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னங்கிறது சொல்கிறேன். செய்ய தேவையான பொருட்கள்: சுண்டைக்காய். நான் இங்கே சுண்டைக்காய் எடுத்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேங்க. பூண்டு 4லேருந்து 5 பூண்டு எடுத்துக்கோங்க. கருவேப்பில் தலை, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு, வரமிளகா 2, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், புளி பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்திருக்கேன். தக்காளி 3 தக்காளி இங்கே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தேங்காய் அரை மூடி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். தனியா 2 ஸ்பூன், சீரகம் மிளகு 1 ஸ்பூன், வரமிளகா 4. இவ்வளோதான் இதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காய், வரமிளகா 3, தனியா, சீரகம், மிளகு இதை நம்ம இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வணக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிருக்கு. வெங்காயம் தக்காளியும் நல்லா வணங்கியிருக்கு. இதை நம்ம இப்போ ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வணக்கினோம் இல்லையாங்க, அதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பூண்டு, கருவேப்பில் தலை ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் நல்லா வணங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுண்டைக்காய் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை சுண்டைக்காயை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வணக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வணங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், வரமிளகா, தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாய்ப்புண், வயிற்றுப்புண் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு இது தவறாமல் இதை கொடுக்கணும். வாரத்தில் 2 தடவை யூஸ் பண்ணாங்கன்னா சுகர் அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். பார்த்திங்கன்னா இது ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குங்க, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுண்டைக்காயும் நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்றுனதும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஒரு மூடி போட்டு குழம்பு கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான சுண்டைக்காய் குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.